சேலம் ரயில் நிலையத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் நல்வாய்ப்பாக 100க்கும் மேற்பட்டோர் உயிர் தப்பினர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார். ரியாஸ், முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். சேலத்தை பொறுத்த வரைக்கும் இன்று மாலை முதல், அதாவது குறிப்பா சேலம் ரயில் நிலைய பகுதியை பொறுத்த வரைக்கும் அழகு பணியானது தற்போது அம்பேத்கரின் கீழ் ரயில் அந்த மேற்துறையானது காத்திருந்த பயணிகள் மீது இந்த மேற்கூரை விழுந்ததில் காயமடைந்தனர். அது பொறுத்த வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட அந்த ரயில் நிலையத்தில் அப்பொழுது அதிர்ஷ்டவசமாக அனைவரும் தப்பினர். சுமார் 5க்கும் மேற்பட்ட காயம் ஏற்படும். உடனடியாக விபத்தில் சிக்கிய அனைவரும் மீட்கப்பட்டனர். தற்போது அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்க்களம் போல் காட்சியளிக்கிறது. குறிப்பாக ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் பரபரப்பாக நிறைந்த பகுதி, ஆயிரக்கணக்கான கடந்து செல்லக்கூடிய பகுதி. இந்த சூழ்நிலையில் இந்த கனமழை காரணமாக இந்த மேற்கூரை திடீரென சரிந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதானமான ஒரு ரயில் நிலையமாக இங்கு உள்ளது. இது பொறுத்த வரைக்கும் இந்த அம்ரித் திட்டத்தின் கீழ் இந்த மேற்கூரையானது கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக அமைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மேற்கூரை அமைக்கப்பட்டு உள்ளே சீலிங் ஒர்க் ஆனது நடைபெற்றது. சீலிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் இந்த பலத்த காற்றின் காரணமாக இருக்கக்கூடிய பயணிகளுக்கு மேலே விழுவதால் சிலர் அந்த உள்ளேயும் சிக்கிக் கொண்டவர்கள் அதிர்ஷ்டவசமாக பெரிய காயம், லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். இந்த விபத்தின் காரணமாக ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.